வீடுகளின் கண்காட்சியில் 5வது நாளாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் வருகிற 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு மதுரை பாண்டி கோயில் அருகே நடைபெற உள்ளது. முருக பக்தர்கள் மாநாட்டை ஒட்டி அம்மா திடலில் அறுபடை வீடுகள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் திருப்பரங்குன்றம் முதல் பழமுதிர்ச்சோலை வரை அறுபடை வீடுகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் குடும்பங்களுடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் வளர்த்த சங்க வளர்த்த மதுரையில் முதலில் முருகனுடைய அனுக்கிரகத்தை மதுரை மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய உலக அளவில் முருகனை கண்டுகொள்ளும் என்ற நோக்கத்தில் இதை ஏற்பாடு செய்த அனைத்து முருக பக்தர்களுக்கும் அத்தோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றினை தெரிவித்து, ஞாயிற்றுக்கிழமை வெள்ளான்ட்டு இருக்கிறேன். பட்டு இன்னைக்கு முன்னோட்டமாக வந்திருக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு. இங்கே வந்தது 6 படைக்கும் கோயிலுக்கு போகிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த இந்து முன்னணிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. ஆறுபடை முருகன் கோயிலுக்கு போகிறது கஷ்டம். இங்கே வந்து இப்போ எல்லா 6 படைக்கும் ஒரேடியாக சாமி கும்பிட்டதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம்.